நிறைய பத்ததிகள் நிறைய சம்பிரதாயங்கள் இருந்தாலும் இதை நம்ம கிருஷ்ணலீலா தரங்கிணி எழுதியிருக்கார் ஸ்ரீமன் நாராயண தீர்த்தர். அவர் தான் அதில் ருக்மிணி கல்யாணம் ரொம்ப அழகாக போட்டிருக்கார், சரித்திரமாக போட்டிருக்கார். அதனால மேக்சிமம் நம்ம கதையில எப்படி கல்யாணம் நடந்தது அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிண்டு அது மூலமா இந்த இதை பண்ண போறோம். நாராயண தீர்த்தருங்கிறவர் ஆந்திராவில் வந்தவர். ஆந்திராவில் சின்ன வயசுலேருந்தே பகவானை பார்க்கணும்னு ஆசை கொண்டு பகவான் நாமாவையே தேடின்னு அலைஞ்சிட்டு இருந்தார். ஊர் ஃபுல்லாக அவர் சுயமாச்சாரியால சன்னியாசமும் வாங்கிக்கிறார் அவர். ஆனால் ஒரு குரு இல்லாமல் வாங்கிட்டதுனால பகவான் தரிசனம் கிடைக்கல. அவர் இந்தியா ஃபுல்லாக சுற்றுறார், சுற்றி காஷ்மீர் வரலும் போகிறார். அங்கே அவரோட உடமையெல்லாம் காணா போக்கி விடுறார். அவர் யாரோ எடுத்துன்னு போயிடுறா. திருப்பி அங்கேருந்து காசிக்கு வரும்போது சிவராமானந்த தீர்த்தர் அப்படிங்கிற ஒரு குருவை அடைஞ்சு அவர்கிட்ட தன்னை சிஷ்யனா ஏற்றுக்க சொல்லி கேட்குறார். அந்த மாதிரி அவர் சிஷ்யனா ஏற்றுக்கிறார். அவர்கிட்ட நிறையா உபதேசங்கள் வாங்கி நிறையா படிக்கிறார். இந்த சமயத்தில் அவருக்கு ஒரு வயத்தில் ஒரு வலியும் வந்துடுறது. அவரால் ஒன்றும் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 30-35 வயசு ஆயிடுறது அவருக்கு. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறார், குருவோட சொல்ல கேட்டு திருப்பதியில் பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரார். திருப்பதியில் பெருமாளை சேவிக்கும் போது ராத்திரி அங்கே சேவிச்சுட்டு ராத்திரி படுத்துட்டு இருக்கும்போது கனவுல தெற்க போக சொல்லி பகவான் உத்தரவு கொடுக்குறார். ஹீஸ் கமிங் டுவர்ஸ் சவுத்தில் வரும்போது நிறையா ஊரை தேடிக்கிண்டு வரார் அவர். நிறையா ஊரை தேடிட்டு வரும்போது எல்லாத்தையும் தாண்டி இந்த வரகூர் கிட்ட வரார். வரகூர் கிட்ட இந்த நடுக்காவேரிங்கிற ஊர் கிட்ட வரும்போது இந்த இடத்துல பாம்பு ஒன்று குறுக்க போகிறது. அதனால பாம்பு சர்ப்பம் என்னைக்கும் குறுக்க போச்சுன்னா அதுக்கு மேலே பிரயாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் அங்கேயே அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு, அந்த இடத்துல அவர் தங்கிவிடுறார். தங்கி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ராத்திரி தூங்கின்னு இருக்கார். தூங்கின்னு இருக்கும்போது உனக்கு கார்த்தால எழுந்த உடனே எந்த உயிரினம் கண்ணுக்கு தென்படுறதோ அதுக்கு பின்னாடி போவாயாக அப்படின்னு பகவான் உத்தரவு கொடுக்குறார். கார்த்தால எழுந்துண்டா அவருக்கு வெள்ளையான ஒரு பன்றி தெரியறது, ஒரு ஸ்வேத வராகம் தெரியறது. ஆஹா, இப்பதான் இரடா காத்தால் எழுந்த உடனே ஒரு பன்றியை பார்க்கிறமே, பன்றினா என்னைக்குமே ஒரு சாதாரண ஜந்து இல்லையா அப்படின்னு. ஆனா அப்படி நம்ம நினைக்க கூடாது. தசாவதாரங்கள்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னா இந்த வராகத்துக்கு தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வராகமூர்த்தி. அவருக்கு பேரே யஜ்ய வராகமூர்த்தின்னு பேர். யாகத்துக்கு நடுநாயகமானவர் தான் வராகமூர்த்தி. ஆனா வராகம்ங்கிறது சாதாரணமான ஜந்து கிடையாது. பகவான் யாருமே கீழ்பட்டவா இல்லைங்கிறதுனாலதான் பகவான் மத்ஸ்யமாகவும் கூர்மமாகவும் வராகமாகவும் இப்படி பல உருவங்கள்ல அவர் அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த இடத்துல அந்த வராகமானது இவர் இந்த மாதிரி நினைச்ச உடனே என்ன பண்றது, அந்த பிள்ளையார் கோயிலையும் ஒரு சுத்தி இவரையும் ஒரு பிரதட்சணம் பண்ணி முன்னாடி நிற்கிறது. சரி, பகவான் நம்ம இதுதான் கூட்டின்னு போறார் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிண்டு அவர் உடனே என்ன பண்றார், அந்த இடத்துல இந்த முதல் தரங்கத்தை இங்க பாடுறார் அவர். ஏன்னா இதுவரையிலும் அவருக்கு ஒரு பிரேக் த்ரூவே கிடைக்கல, வயிற்று வலியும் தாங்கல, கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு, அதுவும் கிடைக்கல. இப்பதான் ஒரு வழி கிடைக்கிறது அவருக்கு. He is seeing a light at the end of the tunnel. அதுக்காக சரின்னு நிர்விக்னமா நடக்கணும், எனக்கு பகவத் தரிசனம் கிடைக்கணும்ங்கிறதாக முதல்ல இந்த நடுக்காவேரிங்கிற ஊர்ல இவர் இந்த கீர்த்தனையை பாடுறார். ஹிமகிரிதனயா பத்யம் ஹேமாச்சலஜாபசமுதிதௌ தேஜாய ஹிமகிரிதனயா பத்யம் ஹேமாச்சலஜாபசமுதிதௌ தேஜாய கிமபி மகத்தம் வாத்யோ ஸ்மர்த்தவ்யோ விக்னதி விரஹரணாய गिरिराजसुधासूनु करिराजवराननः गिरिराजसुधासूनु करिराजवराननः परिबन्धि गणध्वंसी सुरसेव्यो विराजते जय जय स्वामी जय जय
प्रचंड जय जय जीत वैरी वर्ग प्रचंड जय जय गज मुख जय वर्ग दुर्ड जय जय गज मुख जय वर्ग दुर्ड जय जय स्वामी जय जय मुजगवागल मुनिगणवन्य दोजरहित दूरितारुर शुभ तेजभूषण चंद्र मोदित परिजन पुण्य गंगा जय जय स्वामी जय जय अद्रि सुधा सुदय अनवद्य चरिता भद्रवत भव भयहर मुदिता रुद्रोदित रुजो नशर सरिता शत्रुभदर निज समुदित विनुता जय जय स्वामी जय जय लंबोदर धीर लावण्य सारा अम्बुसुधा निधि कर्पूर गौरा सांवसदा शिव सत्सुरी चतुरा सामवेद गीत सकलाधार चक्रादि सुरगण सुनुत चरणा जय जय स्वामी जय 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 लंबोदर मूर्ति की राजगणप मेल गणपति राया हो महाराज गणपति राया हो राज गणपति राया हो महाराज गणपति राया हो गणपति राज गणपति राज गणपति राया हो राज गणपति राज गणपति राज गणपति राया हो महाराज गणपति राज गणपति राज गणपति राज गणपति राया हो महाराज गणपति राया हो राज गणपति राज गणपति राज गणपति राया हो महाराज गणपति राया हो राज गणपति राया हो महाराज गणपति राया हो राज गणपति राया हो महाराज गणपति राया हो अनंत पुरुषार्थी नाचताये गणपति गणपति राज गणपति राया हो महाराज गणपति राया हो गौरी राणा कुमार जानक राम लंबोदर लंबोदर राज गणपति राया हो महाराज गणपति राया हो वृद्धि सिद्धि दो दाता दोर विघ्न निवारता राज गणपति राया हो महाराज गणपति राया हो दुर्गामणि ताई विठ्ठल गणपति तुझा नहीं राज गणपति राया हो महाराज गणपति राया हो गणपति राया हो महाराज गणपति राया हो राज गणपति राया हो महाराज गणपति राया हो राज गणपति राज गणपति राज गणपति राया हो महाराज गणपति राया हो राज गणपति राज गणपति राज गणपति राया हो महाराज गणपति राया हो विघ्न विनायक मूर्ति की सेकंड लाइन थर्ड लाइन சேர்த்து பாருங்க